கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இஸ்ரேல் ராஜ்யத்தின் ராஜாக்கள் ஏற்படுத்தப்பட்ட வரலாற்றை குறித்து நாம் தொடர்ந்து ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றோம். கடந்த வாரத்தில் சவுல் ராஜாவாக ஆன பிற்பாடாக முதல் ஆண்டிலே நடந்த நிகழ்வை நாம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து சாமுவேல் நான் வயது முதிர்ந்தவனானேன், என்னுடைய பிள்ளைகள் இப்பொழுது இங்கே இருக்கிறார்கள், நான் உங்களிடத்தில் அநியாயமாய் எதையும் வாங்கிக் கொண்டதில்லை என்றெல்லாம் சொல்லி இஸ்ரவேல் மக்களிடத்திலே தன்னை குறித்து சொல்லுகிறார். பிறகு என்ன நடந்தது என்று பார்க்கும்போது, நீங்கள் பொல்லாப்பை செய்வீர்களானால் நீங்களும் உங்கள் ராஜாவும் நாசமடைவீர்கள் என்று சொல்லி சாமுவேல் தன்னுடைய உரையை முடிக்கிறார். அது வரைக்கும் கடந்த வாரத்தில் பார்த்தோம். இப்பொழுது சவுல் ராஜ்ய பாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று. அவன் இஸ்ரவேலை 2ஆம் வருஷம் அரசாண்ட போது, சவுல் ராஜாவின் 2ஆம் ஆண்டிலே நடந்த நிகழ்வை இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். பாவங்களிலே 2 வகை உண்டு. செய் என்று கர்த்தர் சொல்வதை செய்யாதிருப்பது ஒரு வகை பாவம், செய்யாதே என்று கர்த்தர் சொல்லியிருப்பதை செய்வது ஒரு பாவம். இது ரெண்டையும் ஆங்கிலத்தில் சொல்லும்போது sin of omission, sin of commission என்று சொல்லுவார்கள். ஒமிஷன்னா விட்டுறது, செய் என்று சொல்லுகிற காரியத்தை செய்யாமல் விட்டு விடுகிறது, அது sin of omission என்று சொல்லுகிறார்கள். நம்ம sin of commissionனாக்கா செய்யாதே என்று சொன்ன காரியத்தை செய்கிறது. இப்போ சவுல் இந்த இடத்துல இந்த அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லாத ஒன்றை செய்கிறான். அந்த காரியம் அவனுக்கு உணர்த்தப்பட்ட போது அதிலிருந்து மனம் திரும்பியதாக தோன்றவில்லை. மனிதர்கள் பாவம் செய்கிறார்கள், ஆனால் பாவங்கள் உணர்த்தப்படுகின்ற போது மனம் வருந்தி மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கின்ற போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை மன்னிக்கிறார், மன்னித்து நம்மை பலப்படுத்துகிறார். நம்ம திரும்பி அதே பாவத்தில் விழாமல் என்ன செய்ய வேண்டும்? தொடர்ந்து பரிசுத்தலை நிலைத்திருக்க வேண்டும். ஆனால் இங்கே சவுல் அந்த கீழ்ப்படியாமை என்ற பாவம் அவனிடத்தில் நிறைய இருந்தது. அதை பற்றி நாம் வாசிக்க போகிறோம். 2ஆம் வருஷம் அவன் அரசாண்ட போது இஸ்ரவேலில் 3000 பேரை தனக்கு தேர்ந்து கொண்டான். அவர்கள் 2000 பேர் சவுலோட கூட மிக்மாசிலும் பெத்தேல் மேலிலும், 1000 பேர் யோனத்தானோடு கூட பெனிமின் நாட்டுள்ள கிபியாவிலும் இருந்தார்கள். மற்ற ஜனங்களை அவரவர் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டான் என்று சொல்கிறார்கள். 2000 பேரை சவுல் ராஜா தன்னோடு வைத்துக் கொண்டான். 1000 பேரை அவனுடைய மகனாகிய யோனத்தான் இடத்துல கொடுத்து ஒப்புவித்து யோனத்தானை கிபியாவிலே தங்க வைத்திருக்கிறான். இந்த இடத்திலே தான் சவுலின் மகன் யோனத்தான் முதலாக நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறான். இந்த 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இங்கே இந்த யோனத்தான் சவுளுடைய மகனாய் இருந்த போதிலும் எதிர்காலத்தில் நாம் பார்க்க போகின்றோம், வரக்கூடிய அதிகாரத்தில் பார்க்க போகின்றோம், அவன் தாவீதுக்கு உற்ற நண்பனாய் இருந்தான். தாவீதே ஒரு முறை என்ன சொல்லுகிறான் என்றால், பெண்களின் சிநேகத்தை பார்க்கலும் உன்னுடைய சிநேகம் எனக்கு இன்பமாய் இருந்தது என்று சொல்லுகிறான் தாவீது. அதாவது யோனத்தானும் சவுலும் கில்போவா மலையில இறந்த போது, பெலிஸ்தரால் தாக்குண்டு இறந்த போது அங்கே அவர்களுக்காக புலம்பல் பாடுகிறான். அந்த புலம்பல் பாட்டிலே சொல்லுவான் தாவீது, யோனத்தானே நீ இப்படி போய் சாகணுமா, அமானமா சித்திட்டியே, உன்னுடைய சிநேகம் எனக்கு பெண்களின் சிநேகத்தை பார்க்கல இன்பமா இருந்தது என்று சொல்லுகிறான். ஆக அந்த அளவுக்கு நெருங்கின நண்பனாய் இருந்தான். பிற்பாடு நாம் பார்க்க போன்றதெல்லாம் இன்றைக்கு நாம் என்ன பார்க்கிறோம் பார்ப்போம். யோனத்தான் கேபாவிலே தானையும் இருந்த பெலிஸ்தரை முறியடித்தான். பெலிஸ்தர் அதை கேள்விப்பட்டார்கள். யோனத்தான் யாரு? சவுளுடைய மகன். சவுளுடைய மகன் கேபா என்ற இடத்துல, கிபியா என்ற இடத்துல அங்க இருந்த போது, கிபியா 2ஆவது கிபியான்னு சொல்லப்படுறதுதான், 3ஆவது கேபான்னு சொல்லப்படுது. அது சில இடங்களில் பேர் வித்தியாசமா வழங்கப்படும், அதுக்காக அந்த மாதிரி சொல்றாரு. தானையும் இருந்த பெலிஸ்தரை முறியடித்தான். பெலிஸ்தர் அதை கேள்விப்பட்டார்கள். ஏன்னாக்கா இந்த இஸ்ரேல் நாட்டை எப்படியாவது அபகரிக்க வேண்டும் என்பதே பெலிஸ்தருடைய நோக்கமாக இருந்தது. இன்னைக்கு பலஸ்தீனம் என்று சொல்லுகிறார்கள் இல்லையா, அந்த பலஸ்தீனத்துக்கு இஸ்ரேலுக்கு இன்னைக்கும் தீராத போர் இருக்குது. அந்த பலஸ்தீனங்கிறது என்ன? அது பெலிஸ்தியர்கள்.
பழைய காலத்தில் பெலிஸ்தீன் என்று அழைக்கப்பட்டது, இன்றைக்கு பலஸ்தீனம் என்று அழைக்கப்படுகிறது. அன்றையிலிருந்து இன்று வரை அந்த தீராத போராட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அங்கே காசா ஸ்ட்ரிப் என்று சொல்வார்கள், அதை அவர்கள் கவர்ந்து கொண்டார்கள். காசா என்றுதான் பழைய பெயரும் கூட. சிம்சனுடைய வரலாற்றில் நாம் பார்ப்போம், காசாவுக்கு போகிற வழியில் அவன் இதை செய்தான் சொல்லப்படும். ஆக அந்த நாட்கள் இருந்த போராட்டம் தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் நாடு இன்றைக்கு வரலாறை சொல்லிக் கொண்டு 47ஆம் ஆண்டிலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் நாடே அல்ல என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் தேவனுடைய புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம், ஆதியாகமத்திலேயே ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் என்னன்னு, நீ சுற்றி திரிகிற இந்த பூமியெல்லாம் உங்களுடைய சந்ததியாருக்கு சொந்தமாகும் என்று சொல்லி. அவர் எங்கிருந்து எங்க வந்தாரு? ஊர் என்ற ஊர்ல இருந்து மேல 16ஆம் போயிட்டு திருப்பி 16ஆம் இஸ்ரேலுக்குள்ள வந்தார், கானான் தேசத்துல வந்தார். அந்த காலத்தில் கானான் தேசம் என்று பேர். அப்ப எர்மோன் மலையிலிருந்து கீழே எதுமேயா தேசம் வரைக்கும் சுற்றிலும் உள்ள எல்லா இடங்களும் ஆபிரகாமுடைய சந்ததிக்கு சொந்தமாக வேண்டும் என்றுதான் சொன்னார். இதுல என்ன பிரச்சனைனா, ஆபிரகாம் சாராளுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி எகிப்து அடிமை பெண்ணான ஆகார் மூலமாக இஸ்மவேல் என்ற ஒரு மகனை பெற்றுக் கொண்டார். அதற்கு பிறகு சாராளுக்கு ஈசாக்கு பிறந்தார். அதல்லாமல் கேத்தூரால் என்று ஒரு பெண்ணை திருமணம் செய்திருந்தார். யாரு? ஆபிரகாம். அந்த கேத்தூரால் மூலமாக 6 மகன்கள் பிறந்தார்கள். இந்த இஸ்மவேலுக்கு 10 மகன்கள் பிறந்தார்கள். அதல்லாம ஈசாக்கு மூலமாக யாக்கோபு வந்தார். யாக்கோபுக்கு 12 மகன்கள் பிறந்தார்கள். இந்த எல்லாத்துக்கும் அங்காளி பங்காளி தகராறு தான் நடந்துகிட்டு இருக்கிறது. இப்ப எல்லாரும் என்னுடைய இடம் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் வாக்குத்தத்தின் சந்ததி எது? ஈசாக். ஈசாக்கின் மூலமாக வந்த யாக்கோபு அவருடைய சந்ததி நிலம் முழுவதும் சொந்தமாக இருக்க வேண்டும். தேவன் சொன்னபடி, தேவன் சொல்வதை மனிதன் கேட்காத போதுதான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருகிறது. சரி, இப்ப நம்ம வரலாறுக்கு வருவோம். பெலிஸ்தரை முறியடித்தான். யாரு? யோனத்தான். அதை பெலிஸ்தர் கேள்விப்பட்டார்கள். ஆகையினால் இதை எபிரேயர்கள் கேட்க கிடவர்கள் என்று சவுல் தேசம் எங்கும் எக்காலம் உதவித்தான். எல்லாத்துக்கும் அறிவிக்கப்படுங்க, பெலிஸ்தரை முறியடிச்சிட்டோம். எங்க இருந்த கிபியாவில் இருந்த பெலிஸ்தரை நம்ம முறியடிச்சோம்னு சொல்லி எல்லாரும் தகவல் கொடுங்க என்று சொல்லிவிட்டான். தானேயும் இருந்த பெலிஸ்தரை சவுல் முறியடித்தான் என்றும் இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு அருவருப்பானார்கள் என்றும் இஸ்ரவேலெல்லாம் கேள்விப்பட்ட போது ஜனங்கள் சவுலுக்கு பின் செல்லும்படி கில்காலுக்கு வரவழைக்கப்பட்டார்கள். பெலிஸ்தரை முறியடித்து விட்டார்கள். அதனால பெலிஸ்தருக்கு இஸ்ரவேலர்கள் அருவருப்பானார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் மேல எரிச்சலா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இதை கேள்விப்பட்ட போது ஜனங்கள் என்ன செய்யறாங்க, நம்ம சவுல் ராஜாவுடைய மகன் பெலிஸ்தரை முறியடிச்சிருக்கிறான், இந்த சமயத்தில் நம்ம ராஜாவுக்கு கை கொடுக்கணும் என்று சொல்லி எல்லாரும் எங்க வர்றாங்க? கில்காலுக்கு வரவழைக்கப்பட்டார்கள். பெலிஸ்தர் இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணும்படி அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னு பாருங்க. இவங்க எல்லாரும் ரெடி ஆகுறாங்க, தன்னார்வத்தோடு வர்றாங்க. யாரு? இஸ்ரவேல் மக்கள் எல்லோரும் நம்ம ராஜாவுடைய மகனுக்கு கை கொடுக்கணும். ஏன்னா அவன் நிரூபிச்சிருக்கிறான், தன்னால முடியுங்கிறத நிரூபிச்சிருக்கிறான். அப்ப நிரூபிச்சதுனால நம்ம தொடர்ந்து அவனுக்கு கை கொடுத்தோம்னா எல்லா பெலிஸ்தரையும் முறியடிச்சு ஓட விட்டுலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பெலிஸ்தர் என்ன செய்யறாங்க? நீங்க விடுவாங்களா? பெலிஸ்தர் இஸ்ரவேலோட யுத்தம் பண்ணும்படி 30,000 ரதங்களோடும் 6,000 குதிரை வீரரோடும் கடற்கரை மணல் அத்தனை ஜனங்களோடும் கூடிக்கொண்டு வந்து, கடற்கரை மணல்னா என்ன யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஜனங்கள் இருப்பாங்க. இப்ப 30,000 தேர் வந்துச்சான், தேர்ப்படை மட்டும் 30,000 இருந்துச்சான். அதோட 6,000 குதிரை வீரர்கள் இருந்தார்களாம். எக்கச்சக்கமான ஜனங்கள் எல்லாரும் பெத்தாவேலுக்கு கிழக்கான மிக்மாஸிலே பாளையம் இறங்கினார்கள். மிக்மாஸ் என்ற ஒரு இடத்துல அவர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். யாரோட யுத்தம் பண்ணுவதற்காக? இஸ்ரவேலுடைய யுத்தம் பண்ணுவதற்காக. ஆக 2 தரப்புலையும் யுத்தத்துக்கு தயாராகிறாங்க. அப்பொழுது இஸ்ரவேலர் தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்டபோது, பெலிஸ்தர் இந்த மாதிரி எக்கச்சக்கமான படைகளோட வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இஸ்ரவேலுக்கு கேள்வியான போது என்ன செய்யறாங்க? ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்தினாலே என்ன செய்யறாங்க பாருங்க. வந்த ஜனங்கள் யார சவுலையும் ஜோனத்தானை பின்பற்றுவோம் என்று வந்த ஜனங்கள் திருப்பி என்ன செய்யறாங்க? பயந்து போய் பெலிஸ்தர்லாம் எக்கச்சக்கமா வர்றாங்கன்னு சொன்னோன்னு கெபிகளிலும், கெபிகள்னா பாறையில குகையெல்லாம் இருக்கும் இல்லையா, கல் பாறைகள்ல குகை இருக்கும், அந்த கெபிகளிலும் முட்காடுகளிலும் கண்மலைகளிலும் துருகங்களிலும் குகைகளிலும் ஒளித்துக் கொண்டார்கள். வந்த ஜனங்கள் போய் ஒளிஞ்சுகிட்டு இருக்கான்.
எபிரேயர் சிலர் யோர்தானையும் கடந்து காத் நாட்டுக்கும் கீழைய தேசத்துக்கும் போனார்கள். சவுலோ இன்னும் கில்காலிலே இருந்தான். சகல ஜனங்களும் பயந்து கொண்டு அவனுக்கு பின் சென்றார்கள். மற்ற ஜனங்கள் சகல ஜனங்களும் பயந்து கொண்டு அவனுக்கு பின் சென்றார்கள். பெலிஸ்தர் வர்றாங்கன்னு சொன்னாவே பயமா இருக்கு. ஏன் பெலிஸ்தரை கண்டு அவர்கள் பயந்தார்கள்? அவ்வளவு பயந்தார்கள். இந்த பெலிஸ்தர் உடல் பலம் வாய்ந்தவர்கள். இன்னொன்று, அவர்கள் மிக உயரமானவர்கள், பலசாலிகள். அந்த ஜனங்களை பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் பார்வைக்கு தாங்கள் வெட்டிக்கிளைகளாக இருப்பது போல உணர்ந்தார்கள். எப்ப சொல்றாரு இத? யோசுவாவும் காலேபும் இன்னும் 10 வேவுகாரர்களும் வேவுவாக்க போனாங்க இல்லையா? அங்க வேவுவாக்க போன போது அங்க அந்த ஜனங்களுடைய அவர்களுடைய பார்வைக்கு இவங்க வெட்டிக்கிளைகளுமே இருந்தாங்களாம். அவருடைய பார்வைக்கு மாத்திரம் இல்ல, எங்களுடைய பார்வைக்கே நாங்க வெட்டிகளில் மேல இருந்தோம்னு சொல்றாங்க. அப்ப அவ்வளவு டான்ஜான் மாதிரி உயரமானவங்க, நல்ல பலம் வாய்ந்தவங்க. அதனால இவங்க பயப்படுறாங்க, உடல் உருவத்தை பார்த்து பயப்படுகிறார்கள். அவன் யாரு? சவுல் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். சாமுவேல் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, இந்த 1 வாரம் காத்துரு, நான் 1 வாரத்துல வந்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 7 நாள் காத்திருக்கிறான். 7 நாள் காத்திருக்கும் போது சாமுவேல் வரல, சாமுவேல் கில்காலுக்கு வரல. ஆனா ஜனங்கள் எல்லாம் அவனை விட்டு சிதறி போகிறார்கள். இதை பார்த்த போது என்ன செய்யலாம்? அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். 7ஆம் நாள் அவனுக்கு பொறுமை இல்லை, 2வது சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு நினைக்கிறான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்மளே பலியை செலுத்திடலாம். ஆனா பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் தான் பலி செலுத்த வேண்டும். ஆசாரியர் ராஜாக்களை பொறுத்தவரை அவங்க என்ன செய்யணும்? ஜனங்களுக்கு தேவனுடைய நன்மைகளை எடுத்து சொல்லணும். ஜனங்களை மற்றவர்கள் பாதுகாக்கணும். அதுதான் அவங்க வேலை. ராஜாவுடைய வேலையை ஆசாரியன் செய்யக்கூடாது, ஆசாரியனுடைய வேலையை ராஜா செய்யக்கூடாது. புதிய ஏற்பாட்டு காலத்தில், இந்த காலத்தில் என்ன செஞ்சிருக்காரு தேவன்? நம்ம எல்லாரையும் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறார். அதை நம்ம உணர வேண்டும். பழைய ஏற்பாட்டு பிரமாணம் ராஜா தான், ஆசாரியன் ஆசாரியன் தான். ஆனா புதிய ஏற்பாட்டில் நம்ம எல்லாருமே, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துக்குள்ளாக ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் இருக்கிறோம் ஒரே சமயத்தில். ஏன்னா இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரதான ஆசாரியராகவும் ராஜாகவும் இருக்கிறார். இதைத்தான் பொண்ணு பேர்ல சொல்லும் போது ராஜரீக ஆசாரிய கூட்டம்னு சொல்றார். ராஜரீக ஆசாரிய கூட்டம். அப்ப நம்மகிட்ட ராஜ பதவியும் இருக்குது, ஆசாரியத்துவமும் இருக்குது. யாருக்கிட்ட? கிறிஸ்துவா இருக்கிற எல்லாருக்கிட்டையும், ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கிட்டையும் ராஜர்கிட்டையும் கொடுத்திருக்கிறாரு, ஆசாரியத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த சவுல் காலத்துல பழைய ஏற்பாட்டு காலத்துல பொதுவாகவே தீர்க்கதரிசிகளா இருக்கணும், ராஜாக்களா இருக்கணும். தீர்க்கதரிசிகள் வேலையை ராஜாக்கள் செய்யக்கூடாது, ராஜாக்கள் வேலையை தீர்க்கதரிசி செய்ய முடியாது. அப்ப இதை மீறி செய்யாதே என்று சொன்ன ஒரு பாவத்தை சவுல் அங்கே செய்கிறான். என்ன செய்யறான்? பலி செலுத்துகிறான். பலி செலுத்த யாருடைய வேலையாக இருந்தது? சாமுவேலுடைய வேலை, ஆசாரியருடைய வேலையாக இருந்தது. ஆனா ஒரு ராஜா பலி செலுத்துகிறான். அவன் சர்வாங்க தகன பலி இட்டு முடிகிற போது ஏதோ சாமுவேல் வந்தான். 7ஆம் நாள் வந்துருவேன்னு சொன்னான் இல்லையா? 7 நாள் வர்றான். இவன் வர்ற வரைக்கும் காத்துக்க முடியல அவனால. ஜனங்கள்லாம் சிதறி போயிட்டு இருக்காங்க. ஆனா எல்லா சூழ்நிலையும் தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? நம்ம சில வேளையில் அப்படித்தான் பதறி போய் சில காரியங்களை செஞ்சிடறோம். தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், தேவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார், தேவனுக்கு வேண்டியதை அவ்வப்போது அருளி செய்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் கூட நம்ம அவசரப்பட்டு சில வேலைகளை செய்கின்ற காரியம் நமக்கு தீங்காக முடிகிறது. இங்கே சவுல் என்ன செய்யறது? இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்து அவனுக்கு எதிர் கொண்டு போனான். வந்தனே வாங்க தீர்க்கதரிசி ஒரு வணக்கம் சொல்லி அவனுக்கு எதிராக போறான். அப்ப சாமுவேல் கேட்கிறார், நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு, ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியால். 3 காரியம் சொல்றான். ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போனார்கள், சிதறி போகிறார்கள். குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வரல.
பெலிஸ்தர் மிக்மாஸ்ல கூடியிருக்கிறாங்க. சாமுவேல் குறித்த நாட்கள் திட்டத்தில் வந்தாரா இல்லையா? 7 நாள் பொறுத்துற நான் வருவேன்னு சொன்னார் இல்லையா? அப்ப 7ஆம் நாள் என்ன செஞ்சிருக்கணும்? சவுல் காத்திருக்கணும், பொறுத்திருந்திருக்கணும். ஆனா அவசரப்பட்டு இவன் பலி செலுத்தினான். என்ன சொல்றாங்க காரணம்? நீர் குறித்த நாட்கள் திட்டத்தில் வராததையும் என்று சொல்றான். பெலிஸ்தர் மிக்மாஸை கூடியிருக்க அவனுக்கு மட்டும் தான் தெரியுமா? தேவனுக்கு தெரியாதா? அப்ப இவனுடைய எண்ணம் எல்லாம் எப்படி இருந்தது? தான் இஷ்டப்படி செய்ய வேண்டும் என்பதாகத்தான் இருந்தது. தன்னுடைய இஷ்டப்படி செய்ய வேண்டும் என்பதாக இருந்தது. தேவனுடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. பிரியமானவர்களே, தேவனுடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்து நாம் அமர்ந்திருக்கும் போது தேவன் செய்கிற பெரிய ரட்சிப்புகளை நாம் பார்ப்போம். தேவன் தமக்கு எந்த காலம் ஏற்படையாக இருக்கிறதோ அந்த காலத்துல எல்லாவற்றையும் செய்வார். பாருங்க, ஆயிரக்கணக்கான வருடங்களாக யூதர்கள் காத்துக் கொண்டிருந்தார்கள். யாருக்காக? மேசியாவுக்காக. எவ்வளவோ காரியங்கள் நடந்து முடிந்தன. முதல்ல பாபிலோன் ராஜ்யம் ஆண்டு கொண்டிருந்தார்கள். அடுத்ததாக மேதிய பெர்சியா ஆண்டு கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேலை சொல்றேன். அடுத்ததாக கிரேக்க ராஜ்யம் அடிமைப்படுத்திற்று. அடுத்ததாக ரோமாபுரி அடிமைப்படுத்திற்று. இந்த 4 ராஜ்யம் ஒன்றன் பின் ஒன்றாக இஸ்ரேல் தேசத்தை அடிமைப்படுத்தி அதை தங்களுக்கு கீழாக்கிக் கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருந்தது. அதுல ரோமாபுரி இரும்பு பிடிக்குள்ளாக வைத்திருந்தது. யாரை? இஸ்ரேல் ராஜ்யத்தை. ரோமாபுரியார் என்ன செய்தாங்கனாக்கா, இஸ்ரவேலுடைய வழிபாடு முறைமைகளிலும் தலையிட்டார்கள். அது எப்படி, எந்த அளவிற்கு? அவர்கள் ஒரு பிரதான ஆசிரியர் நியமிக்கும் அளவுக்கு தலையிட்டார்கள். ஆக இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருந்த போது ஏற்ற வேளையிலே தான் தேவன் என்ன செய்தார்? தன்னுடைய குமாரனை அனுப்பினார். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அடிமைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் அதுக்கு ஏற்ற வேலை வரவில்லை. ஏற்ற வேலை வந்த போது தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பினார். அதே மாதிரி இங்க இவன் ஏற்ற வேலைக்காக காத்திருக்கவில்லை. கில்காலிலே பெலிஸ்தர் எனக்கு விரோதமாக வந்து விடுவார்கள் என்றும் இவன் யூகிச்சுக்கிறான். கில்காலிலே எனக்கு பெலிஸ்தர் எனக்கு விரோதமாக வந்து விடுவார்கள் என்றும், நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும். நான் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணலையே. பலி செலுத்தி விண்ணப்பம் பண்ண வேண்டியது யாருடைய கடமை? தீர்க்கதரிசியுடைய கடமை. அப்ப தீர்க்கதரிசிக்காக இவர் என்ன செஞ்சிருக்கணும்? காத்திருக்கணும். ஆசிரியன் வர்றதுக்காக காத்திருக்கணும். ஆனா எண்ணி துணிந்து சர்வாங்க பணியை செலுத்தினேன். சர்வாங்க தன்னுடைய செலுத்தி. இதுல ஒரு வார்த்தை பாருங்க, துணிந்துன்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கான். அது சரியா சொல்றான். எண்ணி துணிந்து, நான் துணிச்சாதான் இந்த காரியத்தை செஞ்சேன், சர்வாங்க தகவலை செலுத்தினேன் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர். நீ செய்த காரியம் புத்தியுள்ள காரியமே அல்ல, புத்தி இல்லாத காரியம். புத்தி இல்லாம செஞ்சிட்டீங்க. உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர். என்ன சொல்லியிருந்தார் கர்த்தர்? இதற்கு மூலமா சொல்லியிருந்தானே 7 நாள் காத்துங்கன்னு சொன்னாரு. அவ்வளவுதான் நீ செய்ய வேண்டியது. ஆனா அந்த கட்டளை கை கொள்ளாமல் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேல் மேல் உம்முடைய ராஜ்ய பாரியத்தை சிறப்படுத்தி இருப்பார். என்றென்றும் சிறப்படுத்தி இருப்பார்னு வந்திருக்கணும். அந்த இடத்துல என்றென்றும் சிறப்படுத்துவார். இப்போதோ உம்முடைய ராஜ்ய பாரியம் நிலை நிற்காது. ஏன்? கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாக இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னார். இந்த இடத்துல யாரை குறித்து மறைமுகமா சொல்லுகிறார் சாமுவேல்? தனது இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன் தாவீதை குறித்து சொல்லுகிறார் சாமுவேல். மறைமுகமா சொல்றார். தாவீதுன்னு பேர் சொல்லாம மறைமுகமா சொல்றார். கர்த்தர் தனது இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைமையாக கட்டளையிட்டார். கர்த்தர் நமக்கு விதித்த கட்டளை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னார். சாமுவேல் எழுந்திருந்து கில்காலை விட்டு பெனிமின் நாட்டில் உள்ள கிபியாவுக்கு போனான். அதான் சொந்த ஊர் சவுலுக்கு. சவுல் தன்னோட கூட இருக்கிற ஜனத்தை தொகை பார்க்கிற போது ஏறக்குறைய 600 பேர் இருந்தார்கள். சவுலும் அவன் குமாரனாய் யோனத்தானும் அவர்களோட கூட இருக்கிற ஜனங்களும் பெனிமின் நாட்டில் உள்ள கிபியாவில் இருந்து விட்டார்கள். பெலிஸ்தரோ மிக்மாசிலே பாளையம் இறங்கி இருந்தார்கள். கொள்ளைக்காரர் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து 3 படையாக புறப்பட்டு வந்தார்கள். ஒரு படை ஓப்ரா வழியாய் சூவால் நட்டுக்கு நேராக போயிற்று. வேறொரு படை பெத்ரோன் வழியாய் போயிற்று.
வேறொரு படை வனாந்திரத்தில் இருக்கிற செபாயிமின் பள்ளத்தாக்குக்கு எதிரான எல்லை வழியாய் போயிற்று. கொள்ளைக்காரர்கள் 3 கூட்டமாக வருகிறார்கள். பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். அதாவது பெலிஸ்தர்கள் தான் அவங்க. கொள்ளைக்காரர் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து 3 படையாக புறப்பட்டு வந்தார்கள். அவங்களுக்கு என்ன வேலை? ஜனங்களுடைய பொருள்கள் பூரா கொள்ளையடிச்சு கொண்டு போறதான் வேலை. கொள்ளையடிக்கும் போது ஜனங்கள் தடுத்தாக்க அவங்களை கொலை செய்யவும் தாங்க மாட்டார்கள். அப்படி ஒரு பிரிவு இருந்தது பெலிஸ்தருடைய படையில. எபிரேயர் பட்டயங்களை ஆகிலும் ஈட்டிகளை ஆகிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தர் சொல்லி இருந்தபடியால் இஸ்ரேல் தேசத்தில் எங்கும் ஒரு கொல்லன் அகப்படவில்லை. பாருங்க எந்த அளவுக்கு கட்டுப்பாடு பண்ணியிருக்காங்க பெலிஸ்தர் அந்த காலத்துல. இந்த பலஸ்தீன்காரவங்க என்ன செய்யலாம்? இஸ்ரேல் மக்கள் யாரும் என்ன செய்யக்கூடாது? பட்டயங்களையோ ஈட்டிகளையோ உண்டாக்க கூடாது. அது நம்ம பார்த்துக்கணும் கவனமா. அப்ப எல்லா பக்கமும் ஆட்களை வச்சிருப்பாங்க. அவங்க வச்சு எங்கிட்டாவது ஒரு பட்டயம் ஈட்டி உருவாக்குறதோ கொல்லம் பற்றா வச்சாக்க அவனை கூப்பிடுவாங்க. நீ எதுக்கு இதை செய்யற? கண்டிச்சு அனுப்புவாங்க. அல்லது என்ன செய்வாங்க? அவனை ஒரே படம் போட்டு தள்ளிடுவாங்க. இந்த மாதிரி இஸ்ரேல் மக்கள் படைக்கான ஆயுதங்களை செய்ய முடியாதபடிக்கு இவர்கள் பார்த்துக் கொண்டார்கள். இஸ்ரவேல் யாவர் என்ன செய்வார்கள்? அவரவர் தங்கள் கொழுவிரும்புகளையும் தங்கள் மண்வெட்டிகளையும் தங்கள் கோடரிகளையும் தங்கள் கடப்பாறைகளையும் தீட்டி கூர்மையாக்குகிறதுக்கு பெலிஸ்தரிடத்துக்கு போக வேண்டியிருந்தது. அப்ப அங்க கொல்லனே இல்லைங்கிறப்ப என்ன செய்ய? விவசாய கருவிகள் இருக்கு இல்லையா? கொழுவிரும்பு, மண்வெட்டி, கடப்பாறை இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதை உண்டாக்குறதுக்காகவோ அல்லது பட்டை தீட்டி கூர்மைப்படுத்துறதுக்காகவோ எங்கெல்லாம் போக வேண்டியிருந்துச்சு? பெலிஸ்தருக்கு தான் போக வேண்டியிருந்துச்சு. அந்த அளவுக்கு அவங்க சிறுமைப்படுத்தி இருக்கிறார்கள். கடப்பாறைகளையும் மண்வெட்டிகளையும் முக்குருள ஆயுதங்களையும் கோடாரிகளையும் தாற்றுக்கோள்களையும் கூர்மையாக்குகிறதுக்கு அறங்கள் மாத்திரமே அவர்களிடத்தில் இருந்தது. வெறும் அறங்கள் தான் இவங்க அறம் போட்டு ராவுவாங்க இல்லையா கூர்மையாக்குறதுக்கு. தாற்றுக்கோள்னாக்க இந்த தானியங்களை கவை மாதிரி இருக்கும். இப்படி 4 கவை மாதிரி இருக்கும். அதுல கவி எடுத்து தூத்துறது. அதுக்கெல்லாம் கூர்மையா இருக்கணும் இல்லையா? அதனால அறங்கள் மட்டும் அவங்கள்ட்ட இருந்தான். யுத்த நாள் வந்த போது சவுலுக்கும் அவன் குமாரனாய் யோனத்தானுக்குமே அன்றி சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற ஜனங்களில் ஒருவர் கையிலும் பட்டயமும் ஈட்டியும் இல்லாதிருந்தது. சவுலுக்கு ஒரு பட்டயம் இருந்தது, யோனத்தானுக்கு ஒரு பட்டயம் இருந்தது. எப்படியோ அதை சம்பாதிக்கிறதுக்கு அவங்களுக்கு வழி கிடைச்சிருந்துச்சு. ஆனா மற்ற ஜனங்கள்கிட்ட பட்டயமோ ஈட்டியோ ஒண்ணுமே இல்லை. ஆயுதம் இல்லாமல் நிராயுத பாணிகளா இருக்கிற இந்த ஜனங்கள் அங்கே ஃபுல் ஃபிளட்ஜ்டு ஆயுதங்களோடு வருகின்ற பெலிஸ்தரை எப்படி எதிர்க்க முடியும்? மனுஷனாலே இது கூடாதுதான், ஆனால் தேவனாலே கூடும். நாம் அடுத்த அதிகாரத்தில் நம்ம அதான் பார்க்க போறோம். பெலிஸ்தரின் பாளையம் மிக்மாஸிலிருந்து போகிற வழி மட்டும் பரம்பி இருந்தது. பெலிஸ்தர் பாளையம் எப்படி இருந்துச்சா? மிக்மாஸுக்கு போகிற வழி முழுவதும் பரம்பி இருந்தது. பரம்பி இருந்தது வெகுவாக அந்த ஜனங்கள் தான். எத்தனை ஜனங்கள் இருந்தாங்கன்னு சொல்றாங்க? கடற்கரை மணலத்தின ஜனங்கள் இருந்தாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப கடற்கரை மணலத்தின ஜனங்கள் வந்த போது அவங்க எல்லாரும் அங்க பாளையம் இறங்கி இருந்த போது இங்க இவங்க பார்க்கிற போது எல்லா வழியிலையும் அவர்கள் மிக்மாஸ் பெலிஸ்தரின் பாளையம் மிக்மாஸிலிருந்து போகிற வழி மட்டும் பரம்பி இருந்தது. ஆக திரளான ஜனங்களை ஆயுதங்களோடு இருக்கிற அந்த வீரர்களை இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி எதிர்கொண்டார்கள், எப்படி தேவன் உங்களுக்கு பெரிய வெற்றியை கட்டளையிட்டார் என்பதை குறித்து நாம் அடுத்த வார்த்தையை பார்ப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.